ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் முதல் வாரத்தில் சரி அந்த வேலைக்கு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருந்தேன். ஆனால் போக போக எனக்கு அது ரொம்ப சேலரி ரொம்ப கம்மி அப்படிங்கிற, ஏன்னா முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியில் 20,000 வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் 22,000 அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ 22,000 வந்துங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு. நம்ம 22,000 இது பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம எது பண்ணாலும் நம்மளுக்கு சரியான ஒரு இது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதையும் இதையும் நம்ம போட்டு எதுக்கும் குழப்பிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. எது நடந்தாலும் நம்மளுக்கு நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டுட்டு போனோன்னா நம்மளுக்கு அது ஒரு சாதகமான விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியான ஒரு வழியில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான பாதைங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்ப்பாக ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. சரி அதையும் இதையும் நம்ம போட்டு எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்ல. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ஒரு சில விஷயங்களை ஓவர் கம் பண்ணி நம்ம கொண்டுட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்காக நான் யாரையும் நான் ப்ளேம் பண்ணல. இந்த நேரத்தில் இது நடக்குது அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளேம் பண்ணல. எது நடந்தாலும் நம்மளுக்கு சாதகமான ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு யோசிச்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சில விஷயங்கள். அதனால் அதையும் இதையும் நம்ம போட்டு குழப்பிக்காமல் எதுக்கான இதுங்க இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு இதை நம்ம எடுத்துக்கிறதுக்கான தருணங்கள்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்த இதை நம்மளுக்கு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால் அடுத்த இதை நம்ம எந்த இதுக்குமே இது சரி அது சரின்ட்டு நம்மளுக்கு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுட்டு இல்லாமல் நம்மளுக்கு எது நடக்குதோ அது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினா மட்டும்தான் அது பாசிட்டிவான ஒரு இதில் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் எதையும் சொல்லலை. இருந்தாலும் இருக்கட்டும், இல்லைனாலும் நம்ம அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிக்க தேவையில்ல. பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த இதுக்குமே ஒரு சாதகமான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சரியான ஒரு இது பக்குவத்துக்கு நம்ம கொண்டுட்டு வரணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீங்கள் சரிதாம்மா, நான் இல்லைங்கலை, எந்த ஒரு இதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் கரெக்டான வேலை நம்மளுக்கு பயன்படுதா இல்லையாங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சொல்லிகிட்டு இருந்தார். நான் அதனால் அவர்கிட்ட பெருசாக ஒன்றும் நான் கேட்கல. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவர் அதை சாதகமாக எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் அதை நம்மளுக்கு பயன்படுற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு சொல்கிறப்போ நம்ம அதை எதுக்குமே கார்னர் பண்ணக்கூடாது. கார்னர் பண்ணாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்ய முடிகிற வேலைகளை செஞ்சால் அது கரெக்டான வேலை நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நம்மளுக்கு தோணணும். அப்படின்னோடனே சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் அந்த நேரத்துக்கு எனக்கு இது சரி அது சரின்ட்டு நம்ம இது பண்ணணுங்கிற தேவை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் சரியான ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு போனோம்னாலே ஒரு சில விஷயங்களை சாதகமாக வாழ்க்கையில் கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, அதெல்லாம் சரி தான் இல்லைங்கள, இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் அது சரியான இதாக இருக்குது. ஆனால் போக போக என்ன நடக்குதோ அதை நம்ம சாதகமாக இது பண்ணிக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் சொன்னாங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் தம்பி, இல்லைங்கள, நான் அதுக்காக யாரையும் நான் இன்றைக்கி ப்ளேம் பண்ணிக்கிட்டு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்மளுக்கு உங்ககிட்ட நம்ம சொல்லி இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, சரி சரி பார்த்துக்கலாம் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் மாமா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக எனக்கு பேசினாங்க. அவங்க பேசினது எனக்கு கொஞ்சம் ஓ சாதகமாக தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான இதாக தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழப்பத்தில் இது பண்ணிக்கிட்டு ஒரு சிலது மனசு கவலையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பரவாயில்ல, ஓரளவு நல்ல விதமாக
எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம முடியிற அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுதோ, அத நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அத தான் நான் சாதகமா எடுத்துக்கிட்டு எனக்கு வாழ்க்கையில எந்த இதுக்குமே இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. இது சரி, அது சரின்னு நம்மளால இது பண்ண தேவையில்ல. பார்த்துக்கலாம்.